எவன் பண்றானே தெரியல. எங்க திருட்டு கம்நாட்டி இருக்கானுங்கன்னே தெரியலையே. எப்படிங்க ஜனநாயகன் படத்தை விடலாம் பிரைவசி? ரொம்ப பயங்கரமா கொந்தளிப்பாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஃபுல் மூவி எப்படி நீங்க ஹெச்டியை விடலாம்? தியேட்டர்ல தானே விடணும். நீங்க தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. நான் படம் பார்க்க மாட்டேங்க, தப்பு. படத்தை எப்படிங்க நீங்க டெலிகிராம்ல விடலாம்? ஜனநாயகன் எப்படி நீங்க விடலாம்? படம் இங்க எல்லைக்கு மட்டும் வெஜ் அண்ட் ரிலீஸ்னு விடுறீங்களே. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒருத்தனா அவங்க ஜெயிக்க வச்சிருவாங்க. அதுதான் இந்த எல்லைக்கு படம். ஒரு விரல் புரட்சி கண்டிப்பா நடக்கும். விஜய் ஜனநாயகன் படத்தை நீங்க விடலாம்? யாருங்க விட்டது? சென்சார் போர்டா இல்ல ஆளுங்கட்சியா? இது வன்மையா கண்டிக்கிறோங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஒரு விரல் புரட்சி கண்டிப்பா மாறும். ரொம்ப சோதிக்கிறீங்க. இதுதான் இருக்கு. அதே போல ஏதாவது ஒரு விஷயம் அவர் நடந்தது, யாரோ புள்ளி சூனிய வச்சாங்களா ஏவல் வச்சாங்களா தெரியல. ஆனா அந்த ரிலீஸ் பண்ண ஒரு சீன் கூட என்னமா வந்தது? ஓட்டு அதை நல்லா பார்த்து போடுங்கன்னா சொல்லி வந்திருக்கு. அது நல்லா நோட் பண்ணுங்க. அந்த சீன் வந்தாலும் ஓட்டு போடுங்க, ஓட்டை மாத்தி போடாதீங்கன்னு தான் இது. அதுல நடந்தாலும் ஒரு நல்லதுதான் நடந்திருக்கு. அது ரிலீஸ் ஆனதை பத்தி யாரும் தப்பு. அப்ப லீக் பண்ணதே தப்பு. எடுத்துட்டா என்னங்க? யாருங்க ஏமாத்துறீங்க? யாருங்க விபூதி அடிக்கிறீங்க? லீக் பண்ணதே தப்பு, ஃபுட்டேஜ் விட்டதே தப்பு. எடுத்து நினைக்காதீங்க. ஏன்னா இப்ப அது வந்தோன்னு எல்லாருக்கும் ஒரு குட் ஃபேன்ஸ் ஆயிடுச்சு. மூணு டைரக்டர் நிக்கிறாங்க, அவரை பத்தி பேசுறாங்க. அந்த சீன் பார்த்துங்க, அப்பா இந்த படம் எப்போ வரப்போகுது ஒரு ஏக்கம் நம்மளுக்கு இருக்கு. அதனால அது வந்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அந்த படம் எப்போ வரும் எல்லாம் காத்துக்கிறாங்க. நாங்கெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுனே காத்துக்கிறாங்க. ஆனா இந்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஒரு 2 நிமிஷம் சீனு எங்க விஜய் ரசிகர்களுக்கு, டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது. இருந்தாலும் இது போல ரிலீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சஸ்பென்ஸ் உடைஞ்சிரும். இதெல்லாம் எங்களுக்கு மனசு கஷ்டம் தான். அது போல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது யார் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இங்க அரசியல் பேச வரல, இங்க நான் படம் பார்க்க வந்திருக்கேன். முழு படம் என்னங்க? யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் என்ன ஊக்கையா? கேன பசங்களா நாங்கெல்லாம்? டிக்கெட் கொடுத்து வாங்கி படம் பாக்குறவங்க எப்படிங்க ஜனநாயகனை விடலாம்? வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. இதை லீக் பண்ணது யாரு வேலை எங்களுக்கு தெரியலையே. சென்சார் போர்டா? போய் கேளுங்க சென்சார் போர்ட. அவன் தானே அப்பத்துல இருந்து கேஸ போட்டிருக்கான். எவனை நம்புறதுனே தெரியல. படத்தை லீக் பண்ணிட்டானா தலைவா ஜனநாயகனை? தலைவா, என்னதான் நீ அவதூறு பரப்பினாலும், படத்தை தடை பண்ணாலும், லீக் பண்ணலாம், ஒன்றும் முடியாது. இந்த படம் பாத்தீங்களா எல்லைகள் என்ன சொல்றாங்க? சூரியன் மேல சூரியன் ஹீரோ பேரு வி, வில்லம் பேரு சூரியன். நீ என்னதான் அவதூறு பரப்புனாலும் சார் சிஎம் ஆகுறாரு, சிஎம் ஆக்குறோம். கண்டிப்பா சிஎம் ஆவாரு. அது தவிர்த்து வேற எந்த மாற்றமும் கிடையாது. சீமான் சாரை பிடிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவரை பிடிக்கும். சப்போஸ் சீமான் சாரும் விஜய் சாரும் வின் பண்ணிட்டாங்கன்னா, விஜய் சாரும் சீமான் சாரும் கூட்டணி வந்தாங்கன்னா 2.5 வருஷம் இவரு 2.5 வருஷம் இவரு, நாடே மாறிடும். இந்த அவதூறு எல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நமக்காக நல்லதை பேசுறது ஒரு 4 பேர் தான் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டுல. விஜய் சார் மேலேயும் அவதூறு, அவங்க த்ரிஷா சீமான் சார் மேலேயும் ஒரு அவதூறு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த அவதூறெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்கன்றது தான் இந்த படம் எடுத்திருக்குது. அதனால பாருங்க, ஃபேமிலியோட சரியான ஒரு படம். சூப்பராக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. தலைவன் எஸ்ஜே சூர்யா பின்னி இருக்கிறா போல. நிறைய இடத்துல தளபதி விஜய் ரெஃபரன்ஸு. அதனால நீங்கள் ஜனநாயகன் வரலான்னு கவலைப்படாதீங்க. இந்த படத்தை செம்மையாக கொண்டாடலாம். சூப்பராக இருக்குது படம். தொடர் தோல்வி யார் யார் ப்ரோ? நிறைய இளைஞர்கள் ஃபாலோ ஆமா 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 சமூக சேவை 200 போராட்டம் தமிழ்ல பண்ணிருக்காங்க. ப்ரோ நான் டிவில இருக்கிறேன், அதை பத்தி பேசணும். அந்த படம் என்னன்னு தெரியல. சப்போஸ் அந்த படம் தளபதி விஜய்க்கு அகேன்ஸ்டா இருந்தது அந்த படம்னா, நாம என்ன பண்ணணும்னா டிவிகே சார்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு இதுவை போட்டு, ஒரு நோட்டீஸை போட்டு, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த படத்தை டெம்பரரியா ரிசல்ட் வர வரைக்கும் அந்த படத்தை டெம்பரரியா நம்ம ஒரு ஷோ கூட கிடையாதா? அதுதான் தளபதி விஜயை நீங்க இது பண்ணீங்கன்னா வராது. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தம்பி ராமையா சார் மேலேயும் நட்டி சார் மேலேயும் நம்பிக்கை இருக்குது. அவங்க நல்ல ஒரு ஆள் தான், நல்லதை தான் பண்ணுவாங்க. அவங்களோட உழைப்பு நல்லாவா இருக்கும். பட் தளபதி விஜய்க்கு அகேன்ஸ்டா இருந்ததுன்னா அந்த படம் கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட சொல்லி அந்த படத்தை டெம்பரரியா ஒரு இது பண்ணணும், ஒரு ரிலீஸ் பண்ண விடக்கூடாது. ஏன்னா ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணக்கூடாதான், இந்த படத்தை TN 2026 ரிலீஸ் பண்ணுவாங்களா? அதுவும் அவரையே கலாய்க்கிற மாதிரி. அது நான் படத்தை பார்க்கணும், பார்த்துட்டு நான் கண்டிப்பா பேசுறேன்.